अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू दी மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சமோசா ரெசிபி பார்க்க போகிறோம். க்ரீமி சிக்கன் சமோசா வந்து எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியாக குயிக்காக வந்து இந்த சமோசா வந்து இஃப்தார் டைமிங்கில் வந்து நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணலாம். நான் 25 கிராம் சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி சிக்கனை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் போட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் இஃப்தார் டைமிங்கில் வந்து நான் காரம் கொஞ்சம் சேர்க்கல. அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ்லேயே வந்து உப்பு கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால் வந்து நான் உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் சிக்கனுக்கு வந்து தகுந்த மாதிரி வந்து உங்களோட குவான்டிட்டியை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து 30 மினிட்ஸ் வந்து நான் மேரினேட் பண்ணிடுறேன். அடுத்து இப்போ வந்து நம்ம மாவு வந்து பிசைய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உப்பும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடாப்பூ வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கூட வந்து நீங்கள் மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது 1 கப்பே வந்து ஒரு 8 சமோசா ஒரு 10 சமோசா வந்து வரும். இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பட்டர் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது பட்டருக்கு சேர்த்தனால சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணும் போது வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து அது அந்த கிறிஸ்பினஸ் வந்து சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா ஆயிலை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சூடு பண்ணி சேர்த்து இந்த ஒரு டஃபை வந்து நம்ம வந்து 15 மினிட்ஸ் வந்து இதை மேரினேட் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ண கேப்சிகமும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து ரொம்ப குக் பண்ணணுன்னு தேவையில்லை. இதை வந்து சும்மா லைட்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கிட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து சிக்கனோட சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இதை குக் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். மைதா மாவும் பட்டரும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கோங்க. அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் வந்து மைதா மாவில் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆகிற வரையும் அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் வந்து சேர்த்துருக்கேன். பால் சேர்த்த உடனே இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மைதா மாவு வந்து கட்டி இல்லாமல் வந்து நல்லா வந்து கிண்டிக்கோங்க. இது வந்து உடனே வந்து கட்டி பிடிச்சிரும். அதனால் வந்து சிம்மில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்து வரணும். அது கொதி வர வரை நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளேவர் வேணும்னா ஆர்கானோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆர்கானோ எதுவுமே நான் சேர்க்கல. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பபுள் வர மாதிரி கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதோட வந்து சேர்த்துருங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த லிக்யூட் ஃபார்ம் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து அடி பிடிச்சிரும். அது ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரை ஆகிற வரையும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. சிக்கன்
ஃபில்லிங்காக வந்து இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்து வந்து மாவு வந்து 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாவு வந்து நல்லா வந்து பசைஞ்சுக்கோங்க. நல்லா பசைஞ்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஷேப் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சமோசா ஷேப்பில் வந்து தேய்க்க போகிறேன். அதனால் வந்து நான் குட்டி குட்டி பாலாக வந்து நான் எடுத்திருக்கேன். மாவு பிசையும் போது நம்ம தண்ணி வந்து நிறையா சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கட்டியாக தான் சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு நான் இழுக்கும் போது பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக வருது பாருங்கள். அந்த அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி கூட சேர்த்துட்டிங்கன்னா வந்து அது மாதிரி வந்து நம்ம தேய்க்கும் போது வந்து பிஞ்சு கட்டுறோம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மாவை வந்து டைட்டாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து ரோல் பண்ணும்போது வந்து மெலிசாக தேய்ச்சிக்கணும். இதை வந்து திக்காக தேய்க்கக்கூடாது. திக்காக தேய்ச்சிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து கொஞ்சம் திக்னஸில் இருக்கும். நான் இதை வந்து மெலிசாக எந்த அளவுக்கு தேய்க்கணுமோ அந்தளவுக்கு நான் மெலிசாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் சமோசா ஷேப் மாதிரி வந்து இதை மடிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமாலும் அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அதை வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்க பவுலில் வந்து சமோசா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. அது அப்புறமா வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர்வான வந்து சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.